Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. Hope you all are doing good. We are also good, alhamdulillah. இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2-3 ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்கும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி தால் கறியும் இன்ஸ்டன்ட் சோயா சங்கும் அண்ட் பீஃப் கறியும். பீஃப் கறி ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ ஜஸ்ட் இதில் அந்த தால் கறியும் இன்ஸ்டன்ட் சோயா சங்கும் மிக்ஸில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் இதை காட்டியிருக்கேன். 2 ஆனியன், 2 டொமேட்டோ, 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் சோயா சங்க் தான் செய்ய போகிறேன். இதில் நான் எந்த வித மசாலாவுமே போடலை. இன்ஸ்டண்ட்டாக வர்றதில் அதிலே ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த ஊருமே தேவையில்லை. லைட்டாக சால்ட் மட்டும் போட்டுட்டு மசாலாவுக்கு அந்த மிக்ஸில் உள்ளதே போட்டால் போதும். நல்ல டேஸ்ட்டாக டெவில் மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பிராண்டட்டில் இந்த சோயா சங்க் மிக்ஸ் வருது. எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. இப்போ நல்லா இந்த டொமேட்டோ ஆனியன் எல்லாம் சாட்டே ஆனதுக்கப்புறமா அதில் இருக்கிற மிக்ஸை நான் இப்போ இதில் போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சால்ட் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். ஏன்னா அதிலே நல்லா சால்ட் இருக்குது. ஹாட் வாட்டரில் போட்ட சோயா சங்கை நல்லாவே பிழிஞ்சிட்டு இப்போ இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்க வேண்டியது தான். குயிக் அண்ட் ஈஸியான சோயா சங்க் இன்ஸ்டன்ட் ரெசிபி செஞ்சாச்சு. ஸோ பருப்பும் வெந்துருச்சு. ஈஸியான டெம்பரிங் நான் இன்றைக்கி செஞ்சு அதை தாளித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட பீஃப் கறி இருந்ததுனால இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் செஞ்சுருந்தேன். ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸியான லன்ச் இன்றைக்கி செஞ்சு முடித்தாச்சு. சிம்பிள் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட் தான் இன்றைக்கி என்னுடைய லன்ச். ஸோ லன்ச்செல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வெளியே பார்த்தா வெதர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் நைட் டின்னருக்கு இன்றைக்கி அரிசி மாவு புட்டு செய்யலான்னு. ஸோ அந்த ரெசிபியை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி 1 கிலோ அரிசி மாவு புட்டு தான் செய்ய போகிறேன். 1 கிலோ அரிசி மாவு, 1 தேங்காய் உடைப்பு, 1 கப் ரைஸு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். அரிசி மாவு புட்டுக்கு ரைஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கிலோவுக்கு செய்ய போகிறதுனால இது ரொம்ப நிறைய உள்ள குவான்டிட்டி. பட் நான் இப்போ சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் நீங்கள் 2 கப் அரிசிமா எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு பாதிக்கு 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, 3/4 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. இது தான் மெஷர். ஸோ இப்போ அரிசி மாவெல்லாம் போட்டுட்டு இந்த ரைஸை கொஞ்சமாக வாட்டர் போட்டுட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. இதில் நிறையவும் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு அதையும் அந்த மாவில் போட்டு இப்போ நல்லாவே நான் இதை பிணைஞ்சி எடுத்துக்க போகிறேன். இந்த புட்டில் பார்த்திங்கன்னா அரிசிமா புட்டில் 2 மெத்தட் இருக்குது. ஒருத்தவங்களும் ஒன்று செய்வாங்க. நான் இதில் ஒரு மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ஷால்லா நான் இனி வரக்கூடிய வீடியோஸில் இன்னொரு மெத்தடையும் இன்னும் சிம்பிளான மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ பாக்கி இருக்கிற ஒரு பூவோட தேங்காய் இருக்குது இல்லையா, தேங்காயோட பூவை எடுத்து அதையும் மாவில் போட்டு
ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றுக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வார்ம் வாட்டர் எடுத்து நல்லாவே பிணைஞ்சு எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா இது வந்து இடியப்ப மாவில் தான் நான் இப்போ புட்டு செய்கிறேன். அது சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக பெதறி எடுக்கணும். அதை ரொம்ப தண்ணி போட்டு அதை வந்து குழச்சிடக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி நான் இப்போ வந்து 1 கிலோவுக்கு செய்கிறதுனால 2 சஹானில் அதை பிரித்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லாவே இதை பெதறி எடுக்கணும். இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவா மாதிரி வரணும். உங்களுக்கு சம்டைம் இந்த மாதிரி பெதற தெரியலனா இதையும் கூட நீங்கள் மிக்சியில் பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை சலித்து எடுத்து நீங்கள் வந்து புட்டாவிச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் புட்டு மேக்கரில் தான் புட்டாவிச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து தண்ணியை பாயில் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பாயில் பண்ண விட்டுறலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம புட்டு மாவை பெதறி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அந்த புட்டு மேக்கர் அந்த ஸ்டீமில் வந்து போட்டு எடுக்கணும். ஸோ அதுக்கு அந்த ஹோல் வந்த மாதிரி இருக்கும், அதை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம அந்த மாவு பெதறி வச்சதை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு லிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிட் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறமா மேலே அதுக்கு ஒரு லிட் இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு இப்போ புட்டை வந்து நம்ம அவிக்க வச்சிடலாம். புட்டு வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா அவிச்சாலே போதும். ஸோ அதுக்கடையில் பார்த்திங்கன்னா பீஃப் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். 1 kg பீஃப் இருக்குது, நல்ல கொழுப்பரைச்சி. ஸோ இந்த கறியை தான் நான் ஒரு சைட் பை சைட் செஞ்சிட்ருக்கேன். இது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் தேங்காய் ரொட்டி போடுற வீடியோவில் இந்த கறியோட ரெசிபியை நான் கொடுத்துருந்தேன். அதே தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு இதில் வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், பெப்பர், சால்ட், அவ்வளோ தான். நீங்கள் கேர்டு வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேர்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்தோன்னே ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த புட்டு மேக்கரில் பார்த்திங்கன்னா புட்டு வெந்ததுக்கப்புறமா அழகாக லைட்டாக விசில் வரும். வந்ததுக்கப்புறம் மேலே வந்து அந்த புகை வருது இல்லையா. ஸோ இப்போ வந்து புட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த லிட்டை கழட்டினோன்னே நல்லாவே ஸ்டீம் ஆகி வெந்திருந்துச்சு புட்டு. ஸோ இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் அவிச்சிருக்கிற புட்டு மேக்கர் பார்த்திங்கன்னா ஒரு புட்டு சாப்பிட்டாலே நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். புட்டு ஸ்டீம் பண்ணுறதுல இன்னொரு மெத்தடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா தேங்காய் பூவை முதையே மாவில் போட்டு பெதறாமல் வேறையாக அந்த தேங்காய் பூவை எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணக்குள்ளே தேங்காய் பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துட்டு திருப்பி தேங்காய் பூ கொஞ்சம் வச்சுட்டு மாவை வச்சுட்டு தேங்காய் பூ வச்சு அவிச்சு எடுக்கிற மெத்தட் தான். அந்த மெத்தட் செஞ்சாலும் நீங்கள் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இதுவும் நல்லா தான் வரும், நல்லா சாஃப்டாக வரும். இந்த ஸ்டிக் தான் புட்டு வெளியே எடுக்கிறதுக்கான ஸ்டிக்கு. இதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இப்போ நான் தேங்காய் பாலும் இதில் அரைச்சிட்ருக்கேன். தேங்காய் பால் புட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடையில் நம்ம பீஃப் கறியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக பீஃப் கறி வந்துருந்துச்சு இன்றைக்கி. தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம புட்டை சர்வ் பண்ணிடலாம். இறைச்சி கறி, தேங்காய் பால், அப்புறம் அரிசிமா புட்டு, இதை விட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் என்ன டின்னர் இருக்க முடியும் சொல்லுங்கள். அன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நல்லாவே வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.